ஆளாக நேருது. ஒரு மருத்துவர் இருக்காரு, மருத்துவர் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. சோ தனக்கு அந்த திறமை இருக்கா என்று தெரியாமல் இறங்கினால் என்னவாகும்? அவருக்கும் துன்பம், மற்றவருக்கும் துன்பம். ஒரு ஒரு கல்லூரியில விரிவுரையாளர் இருக்காரு. அவர் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு தலைப்புல அவரால் பேச முடியும். உதாரணமா ஒரு பொருளாதாரம் வைத்துக் கொள்ளுங்க. அதுல அவர் பேச முடியும். அவர் இன்னொரு துறை ஆங்கிலமோ அல்லது கணிதமோ அல்லது வணிகமோ பேச சொல்றாங்க. அப்ப தன்னால முடியுமா முடியாதா என்று தெரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தால் தான் அது 2 பேருக்கும் பயனுள்ளதாக அமையும். ஆக தன்னை பற்றி தன்னுடைய ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இறங்கினால் என்னவாகும்? துன்பத்திற்கு ஆளாவாங்க. இது எல்லாமே பொதுப்படையான ஒரு கருத்துக்கள். இங்கே ஆன்மீகத்திலே என்ன பார்க்க இருக்கின்றோம்? கடவுளை அறிய வேண்டும். கடவுளை எதற்காக அறிய வேண்டும் என்று முதல் கேள்வி. அறிந்து கொண்டால் என்ன நமக்குள்ளாக நிகழும் என்பது இரண்டாவது. அறியவில்லை என்றால் என்னவாகும்? இது விதண்டாவாதம். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு தெரிந்த ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு. அவர் எந்த ஆன்மீகம் சேர்ந்தது கிடையாது. எந்த ஆன்மீகத்தில் அவர் பயிற்சி என்று எதுவும் கிடையாது. அவரிடம் இதை பற்றி ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது, இந்த மாதிரி மனவளக்கலை மன்றம், யோகம், ஆன்மீகம் என்று பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். இதெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, இதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம்னா உடல் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், அமைதியாக வாழ முடியும் அப்படின்னார். அப்படின்னு ஒரு பதில் சொன்ன போது அவர் மீண்டும் இன்னொரு கேள்வி கேட்டார். அப்போ இதெல்லாம் இல்லாமல் மனிதன் அமைதியாக வாழ முடியாதா? தவம், நீங்க எல்லாம் சொல்றீங்களே அகத்தாய்வு, தவம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் மனிதனாக அமைதியாக வாழ முடியாதுன்னா முடியும். ஏன் முடியாது? முடியும். அப்ப எதற்கு போய் சென்று நீங்க நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கீங்க ஒரு கேள்வி கேட்டார். அப்ப அவரோட இன்னொரு கேள்வி கேட்டபோது சொன்னாரு, இது எல்லோருக்கும் சாத்தியமா? ஒரு மனிதன் மனிதனாக வாழவில்லை என்பதன் காரணமாகத்தானே இத்தனை ஆன்மீக துறைகள் தோன்றி இருக்கு. நீதி போதனைகளோ மற்ற எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனால் வந்திருக்கின்றது? மனிதனாக வாழல. அப்ப ஏன் மனிதனாக வாழல? ஒரு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இல்ல அலட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என்ன காரணமாக இருக்கும்? ஆக அறிந்து வாழக்கூடிய மக்கள் தொகை 1% கூட இருக்காது. அறியாமல் தன்னையும் வருத்திக் கொண்டு பிறரையும் வருத்தக்கூடிய ஆன்மாக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக, முறைப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட மார்க்கங்கள் தேவையாக இருக்கு என்று ஒரு கருத்து அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் உடன்படல். அப்ப அவர் கேட்டோம், சரி உங்களுக்கு ஒரு மனிதனாக வாழ்க்கை வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க எப்படி உங்க தொண்டு செய்யறீங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரை செய்யும் தொழிலே தெய்வம். நான் ஒரு விரிவுரையாளர் லெக்சரரா இருந்து கொண்டிருக்கேன். என்னுடைய தொழிலை, என்னுடைய கடமை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னொரு கேள்வி கேட்டோம், உங்களைப் போலவே உங்களோட வேலை செய்யக்கூடிய ஒரு 20 பேர் இருக்காங்க வைத்துக் கொள்ளுங்க, எல்லோரும் இதை போய் செய்யறாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னாரு. அதுதான் வேறுபாடு. ஆக நாம் சரியாக இருக்கின்றோம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்மை சுற்றி நிகழ்வன நம்முடைய கட்டுக்குள் கிடையாது. இதுக்குத்தான் உதாரணம் சொன்னோம். லஞ்சம் தருவதும் தருவது, கையூட்டு தருவதும் தருவது, பெறுவதும் தவறு. இரண்டுமே, கொடுத்தாலும் தப்புதான், வாங்கினாலும் தப்புதான். எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி இல்லாமல் செய்ய முடியும்? இது என்ன சட்டத்திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்திட்டத்தில் உள்ள அந்த ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒழிக்க முடியும் என்று ஒரு சிந்தனை வந்த போது, உதாரணமாக எனக்கு ஒரு அவசரம், ஒரு ஊருக்கு போக வேண்டும். எனக்கு ரயில்லையும் எனக்கு சீட்டு கிடைக்கல, பஸ்லயும் கிடைக்கல. இப்ப நான் ஒரு பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு தடுமாடிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வண்டி கிடைக்குமா, எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா, ஒரு சீட்டு கிடைக்குமா சொல்லிட்டு தடுமாடிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அண்ணன் கேட்கிறாரு, ஐயா என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு, நீங்க வாங்கிக்கலான்னு கேட்கிறாரு. ஆனா கூடுதலாக விலை தரணும். பொதுவா வாங்குற டிக்கெட் விலையோட கூடுதலா தரணும், கொடுத்தீங்கன்னா தர்றேன் அப்படின்னாரு. எனக்குள்ள அவசரம் என்ன செய்கிறேன், கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட அதுவும் கையூட்டு தான், லஞ்சம் தான். கொடுத்துட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு பயணம் செய்கின்றேன். தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய அவசரம் என்பது இருக்கின்றது. ஆக இங்கு என்ன சிந்திக்க வேண்டும், தருவது என்னுடைய கட்டுக்குள் கிடையாது. எனக்கு தருவது ஒரு வேலை வாங்கி என்னுடைய கட்டுக்குள் கிடையாது. இட் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல். ஆனால் பெறுவது, அதாவது வாங்குவது, உயிரே போனாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்ற நிலை, தெளிவு எனக்குள்ளாக இருந்தால் துணிவான ஒரு செயலை செய்ய முடியும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது தன்னிலை அறிந்து கொண்டால், தன்னை பற்றி தெரிந்து கொண்டால்,
அதுதான் சரியான மார்க்கமாக இருக்குமே தவிர வேற எந்த வழியிலும் சட்டத்திட்டம் கொண்டு வந்து எவரையும் மாற்ற முடியாது. அதைத்தான் சுவாமிஜி முன்வைக்கிறார். ஆக ஒரு சமுதாயத்திலே வந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் எங்கே தொடங்க வேண்டும்? தனிமனித அமைதியிலே தொடங்க வேண்டும். அந்த தனிமனித அமைதி என்பது எப்பொழுது இருக்க முடியும்? தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் போது, தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி, சமுதாயத்தை தெரிந்து கொள்ளும் போது இருக்க முடியும். அப்ப தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன தேவை? தனக்கு மூலம் எது? எங்கிருந்து வந்தோம்? எங்கே போக வேண்டும்? வாழ்வின் நோக்கம் என்பது என்ன? ஏன் மனிதர்கள் 6 படித்த மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது? ஏன் வேறுபடுறாங்க? குணத்தால வேறுபடுறாங்க, தோற்றத்தால வேறுபடுறாங்க, சொல்லக்கூடிய செயல், பேச்சு எல்லாமே வேறுபடுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆனா வெளியே தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. ஆக இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஏன் மனிதன் 6வது அறிவு என்பது பொதுவானது. அப்ப 6வது அறிவை பெற்ற மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். சிந்தனை, குணம், நடத்தை எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஏன் வேறுபடுகின்றார்கள்? இன்னும் ஆழ்ந்து போகும்போது உண்டான விளக்கம் சொல்றார் சுவாமிஜி. இதெல்லாம் பல காரணங்கள் உண்டு என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார். அப்ப சொல்லிக்கொண்டே வந்து கடைசியா எங்க நிறுத்துறாரு, எங்க முடிக்கிறார் அப்படின்னா, மனிதன் இறைவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பினை தெரிந்து கொண்டான் என்றால் நிச்சயம் தவறு செய்ய மாட்டான். முதலாவது. 2வது, எப்பொழுது இறைவனை பற்றி மனிதன் சரியாக புரிந்து கொள்கின்றானோ, இறையாற்றல் சரியாக புரிந்து கொள்கின்றானோ, அப்பொழுது எல்லாமே இறையாற்றல் தோற்றங்கள் தான் என்று தெரிந்து கொள்கின்றான். 3வது, ஒருவருக்கு துன்பம் தந்தால் இறைவனை துன்புறுத்துகின்றேன் என்ற ஒரு உணர்வு, விளக்கம் கிடைத்தால் தவறு செய்ய மாட்டார், துன்பம் தர மாட்டார். இதை 3 சுவாமி முன்வைக்கிறார். ஆக தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மூலம் எது? தான் எங்கிருந்து வந்தோம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கும் அந்த மூலத்திற்கும் என்ன தொடர்பு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எப்படி எனக்கு மூலமாக ஒன்று இருக்கின்றதோ இறையாற்றல், அப்படித்தானே எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்க வேண்டும். எல்லா தோற்றங்களுக்கும் அதுதான் மூலமாக இருக்க வேண்டும், ஆதியாக இருக்க வேண்டும் என்ற உண்மை தெரிந்து கொள்ளும் போது என்னவாகும்? பிறருக்கு துன்பத்தை தரக்கூடாது, துன்பப்படுவோருக்கு உதவ வேண்டும். இந்த எண்ணம் இயல்பாக வந்துவிடும். இதை சேர்ந்ததுதான் கடவுளை அறிதல். அப்ப கடவுளை அறிதல் என்று சொல்லக்கூடியது எதுன்னா, கடவுளை தெரிந்து கொண்டால் ஏதோ ஒரு சித்து வேலை செய்து கொண்டு இப்படி போய் கொண்டிருக்கலாம், பிறர் நம்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள், அதற்காக கிடையாது. ஒரு என்ன சொல்வோம், பிறர் பாராட்டு என்பதற்காகவோ இல்லை எனக்கு தெரிந்து சித்து வேலை செய்து காண்பித்து அவரை பிறரை கவர வேண்டும் என்பதற்காக கிடையாது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கடவுள் நிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கடவுளை தெரிந்து கொள்வதிலே பல மார்க்கங்கள், பக்தி மார்க்கம் தொடங்கி கர்மயோகம், சில கேட்டு பாருங்க. இப்ப அந்த நான் சொன்னேன் முதல்ல ப்ரொஃபசர், அவர் செய்யும் தொழிலை தெய்வம், கடமை சரியா செய்து கொண்டிருக்கின்றார், போதுமானது. அப்ப ஒவ்வொரு நபரும் தன்னுடைய கடமை சரியா செய்து கொண்டிருந்தால் எந்த ஒரு ஆன்மீகம் தேவையில்லை, எந்த வழிபாடு தேவையில்லை, விளக்கம் தேவையில்லை. அது இல்லாமை காரணமாகத்தான் இப்படி எல்லாம் தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையில பார்க்கும்போது இன்னொரு கோணத்துல பாருங்க, துன்பம், சில பேர் துன்பப்படுறாங்க, சில பேர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சில வந்து உடல் ரீதியாக துன்பம், சிலர் வந்து மன ரீதியாக துன்பம். அப்ப இறைவன் படைப்புல இதன் குறைபாடா? ஒரு கேள்வி எழும். இறைவன் தான் எல்லாவற்றும் எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று சொல்லி பார்க்கும்போது என்னுடைய தோற்றத்தில் வந்த இந்த மக்கள் ஏன் வேறுபட வேண்டும்? சுவாமி சொல்வார் இல்லையா, இந்த ஒரு என்னுடைய உருவாய்ப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்று சொல்ல 7 சம்பத்துக்கள்ல ஏன் வேறுபடுறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? இறைவன் தான் படைத்தானே ஒரே மாதிரி இருக்க வேண்டுமே, சிந்தனை ஒரே மாதிரி இருக்க வேண்டும், குணம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், பண்புகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஏன் வேறுபடுறாங்க? என்ன சொல்கின்றார்கள்? வந்த வழியில ஏற்றுக்கொண்ட பதிவுக்கு ஏற்றவாறு மாறுபடுகின்றார்கள். ஆக அந்த பதிவுகள் எப்படி தோன்றியது? எங்கிருந்து தோன்றியது? விலங்கினத்திலிருந்து தோன்றியது. விலங்கின பதிவு என்பது என்ன? பிறர் வளம் பறித்து வாழ்தல். இங்கேதான் அந்த மாயை என்று வருகின்றது. இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருந்தால் கூட அந்த இறைவன் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது திருத்தத்தான் பார்க்கின்றான் உள்ளுணர்வாக. ஆனால் மனிதன் கேட்பது கிடையாது. என்ன காரணம்? புலன் கவர்ச்சி, புலன் மயக்கம். ஆக இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் போதுதான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தை முன்வைக்கிறார் சுவாமிஜி. இதை சொல்லி ஒரு வழி சொல்றார். இது மாதிரி தவம் சொல்லி தர்றேன், தீட்சை தர்றேங்க, உட்கார்ந்து தவம் செய்யணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு போராட்டம் அல்லது சோம்பேறித்தனம், இதெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, இதெல்லாம் ஓய்வான பின்பு பார்த்து கொள்ளலாம். இப்போ வந்து நான் வந்து உத்தியோகத்துல இருக்கேன், நான் வந்து ஓய்வுக்கு பின்பு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படி பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது தேவையில்லை. அல்லது இளம் வயது உங்களுக்கு சொன்னால் வைத்துக் கொள்ளுங்க, இந்த வயதிலே தேவையில்லை, கொஞ்சம் வயதானவங்க செய்யக்கூடிய விஷயம். இப்படி எல்லாவற்றும் காரணம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப சுவாமிஜி சுருக்கமா ஒன்று சொன்னார். நீங்க வந்து பணம் சேமிக்க வேண்டும்,
பொருள் சேமிக்க வேண்டும். எப்ப சேமிப்பீங்க? சம்பாதிக்கும் போதுதான் சேமிப்பீங்க இல்லையா? பொருள் சம்பாதிக்கும் போது சேமிக்க முடியும். பொருள் சம்பாதனை இல்லாத எப்படி சேமிக்க முடியும்? அது போல உடல் நலமாக இருக்கும் போதுதான் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர உடல் நலம் கெட்ட பின்பு கற்றுக்கொள்ளவே முடியாது என்றார் சாமிஜி. அற்புதமான ஒரு அணுகுமுறை. ஆக உடம்பு நன்றாக இருக்கும்போது நீ பயிற்சி செய்து கொண்டு வந்தால் என்னவாகும்? வயதான காலத்திலே, ஏன்னா வயோதிகத்தை நாம் தவிர்க்க முடியாது, தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது. அந்த காலத்தில் வரக்கூடிய துன்பத்தினை உடல் தாங்கக்கூடிய அளவிற்கு பக்குவப்பட்டு போகும். எதன் வழியாக? இந்த பயிற்சியின் மூலமாக. ஆக உடல் நன்றாக இருக்கும் போதே பயிற்சி கற்றுக்கொண்டு செய்வதால் சரியான அணுகுமுறை. அப்படி பார்க்கும்போது என்னை பற்றி, என்னுடைய உடல் நலம், என்னுடைய மனவளம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது ஒரு நிலைக்கு வந்துட்டோம். கடவுள் நிலை அறிய வேண்டும். அப்ப தன்னை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும். என்ன வழி, என்ன மார்க்கம்? பக்தி மார்க்கமும் தெரிந்து கொள்றோமா? தவறு கிடையாது. சோ பக்தி மார்க்கம் என்னவாகும்? ஒரு முழுமையான நம்பிக்கையோடு எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கேனும் ஒரு சோதனை வருகின்றது, துன்பம் வருகின்றது, உடல் ரீதியாக மன ரீதியாக, உடனே இதுகாரும் எது இறைவன், எது கடவுள் நம்பிக்கொண்டிருந்தோமோ அவரையே நிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். என்னங்க, இத்தனை காலமாக உங்கள் மீது இவ்வளவு பக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு இந்த மாதிரி தொந்தரவா, இந்த மாதிரி இழப்பா, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருள் ரீதியாக இழப்பா என்று மனம் சலித்து போகின்றது. அப்ப என்ன தெரியலீங்க, எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. எந்த செயலுக்கும் ஒரு விளைவு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எந்த செயலை செய்தாலும் சரி. ஆக அந்த செயலுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் வெறும் பக்தி மார்க்கத்தில் மட்டும் இருந்தால் எந்த பயனுமே வராது என்று சுவாமிஜி என்ன பண்ணாரு? ஞான மார்க்கம், அதாவது விளக்க வாழ்வு என்று குறிப்பிட்டார். ஆக அந்த விளக்க வழியை வாழும் போது என்னவாகும்? மனிதன் தன்னை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும், இந்த துன்பத்திற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொண்ட பின்பு அந்த தவறான செயலை செய்யாதை தவிர்ப்பது, அதற்கும் மேலாக யாரேனும் தவறு செய்தால் அவர்களை திருத்துதல், அதற்கும் மேலாக சரியாக வழிகாட்டுதல் என்பதெல்லாம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தோம் என்றால் ஒரு மனிதன் தனக்குள்ளாக மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்து இருந்தால் போதுமானது. ஏனெனில் பிறரை திருத்த வேண்டிய அவசியம் அவன் கிடையாது. பிறர் இவரை பார்த்து நிச்சயமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். முடியாத பட்சத்தில் வழிகாட்டுகின்றது. அந்த வழிகாட்டுவதற்கு ஒரு குரு வேண்டும். இதுதான் இங்கே அடிப்படை கருத்து. ஆக எனக்கு தெரியல, எப்படி வாழ முடியும் எனக்கு புரியல. சரி, பக்தி மார்க்கத்தின் ஆண்டு காலம் இருந்து கொண்டிருந்தேன், எனக்கு விளக்க வாழும் ஞான வாழ்வு சொல்கின்றீர்கள். அப்ப ஞானம் பெற வேண்டும் என்றால் இதை யார் சொல்லி தருவாங்க? யார் மூலம் பெற முடியும்? ஒரு குருவை அடைய வேண்டும். சோ அந்த குரு எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு ஒரு வழிமுறை சுவாமிஜி சொல்றார். எப்படி இருக்க வேண்டும்? தன்னிலை உணர்ந்து அந்நிலை நிலைத்து வாழக்கூடிய குருவா இருக்க வேண்டும். என்ன பொதுவாக இப்பொழுது பார்க்கலாம், அட்வைஸ் ஃபார் அதர்ஸ், பிறருக்கு மட்டும் புத்திமதி என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் தான் செய்து தான் வாழ்ந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். 2006ல சுவாமிஜி பார்க்க ஒரு பிப்ரவரி மாதம் போய் செய்த போது அவர் உட்கார்றாருங்க. அவருக்கு அப்பொழுது 95 வயது. அந்த அன்னைக்கு வகுப்பு தொடர்க்கு முன்பாகவே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு? நான் இன்றைக்கு காலையில உடற்பயிற்சி செய்துட்டு வந்தேன் அப்படிங்கிறார். என்ன அற்புதமான ஒரு அணுகுமுறை பாருங்க. நீங்க பண்ணீங்களான்னு கேட்கல, நீங்க இன்னைக்கு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லல, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நான் இன்னைக்கு காலையில, எப்பங்க 95 வயசு, நான் இன்னைக்கு காலையில உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பொருளுங்க? அதுல எல்லா பொருளும் அடக்கம். அதாவது நானே இந்த வயதுல பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க பண்ணாம இருந்தா தயவு செய்து பண்ணுங்க, இதனால உள்ள பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்பதெல்லாம் எல்லா பொருளும் அதுக்குள்ளாக இருக்கு. எதற்கு சொல்றேன் அப்படின்னா, தன்னிலை உணர்ந்து அந்நில் நிலைத்து வாழக்கூடிய குரு, அதுதான் சொல்ல வரும். அட்வைஸ் ஃபார் அதர்ஸ் என்பது கிடையாது. என்ன சொல்கின்றோமோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சொல்ல முடியும்? சுவாமிஜி அவர் என்ன சொல்றாரு? தன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன வழிங்க? யார் தன்னை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த குருவை பற்றி கொள்ளுங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். வேற எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா நிறைய நமக்கு எப்பொழுதுமே எதையும் குறுக்கு வழி இருக்கா? நிறைய பேர் கேட்பாங்க, எதனா ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா? எனக்கு தவம் சரியா வரல, நான் தொடர்ந்து என்னால தவம் செய்ய முடியல, ஒரு சில சமயத்தில் காலையில செய்யல, மாலை செய்ய முடியல, இதுக்கு எதனா குறுக்கு வழி இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப அது கூட சுவாமி சொன்னார், தன்னையோ உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டால் ஒரு குறுக்கு வழி உண்டு. வேற ஒண்ணும் இல்லை. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் குருவை, அதுவும் தனிக்கருணை குருவை அடைந்தால் போதும். இங்க ஒரு கருத்தை புரிந்து கொள்வோம். இப்போ இந்த மனதிற்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த மனதிற்கு ஒரு ஆற்றல் உண்டு. என்ன? எதை நினைக்கின்றதோ அதுவாக வடிவம் குணம் எடுக்கும். மீண்டும் நினைவுபடுத்துறீங்க, இந்த மனதிற்கு என்ன ஆற்றலுங்க?
எதை நினைக்கின்றதோ, யாரை நினைக்கின்றதோ அதனுடைய வடிவமாகவும் குணமாகவும் மாற முடியும். அதுதான் இயல்புக்கும் என்று சொல்லக்கூடியது. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயிர் மதிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப எதுங்க? எவ்வுயிரை, எக்குணத்தை, எச்செயலை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் என்னவாகும்? அதனுடைய தன்மையாக மாறும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம என்ன செய்கின்றோம்? குரு உயிர் சிந்தித்தல். அப்ப குருவை பற்றி நினைக்கிறோம். குருவை பற்றி நினைக்கும் போது நம்முடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர் எப்பொழுதுமே எங்க இருக்கார்? சுத்த வழியில கலந்திருக்கிறார். எப்பொழுதுமே அந்த நினைவோடு இருக்கின்றார். சரியா? அப்போ அந்த குரு எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு இருப்பதனாலே நாம குருவை நினைக்கும் போது அவர் மூலமாக இறை சிந்தனை நமக்கு கிட்டும். அற்புதமான அணுகுமுறை இல்லையா? இப்போ ஒரு குருவை பத்தி நினைத்து கொண்டே இருக்கும்போது அவர் எங்க இருக்காருங்க? எதனோட தொடர்பு இருக்காருங்க? அவர் மூலமாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இதுதான் நமக்கு துரிய தவத்தில் சொல்லித் தருகிற சுவாமிஜி. துரியாதீத தவத்துல நீங்க ஆக்கினை, துரியம், துவாதசாங்கம் போகும்போது மானசீகமா என்ன சொல்றாருங்க? என்னோடு சேர்ந்து நீங்க உச்சிக்கு மேலாக ஒரு முறை வாங்க, அப்புறம் என்னோடு சேர்ந்து அப்படியே சந்திரனுக்கு வாங்க, என்னோடு சேர்ந்து சூரியனுக்கு வாங்க, என்னோடு சேர்ந்து பேரிக்கு மண்டலம் வாங்க என்று நம்மையும் கையை பிடித்து படிப்படியாக அழைச்சிட்டு போறார். நினைத்து பாருங்க. ஆக அந்த வகையில பார்க்கும்போது குருவை பற்றி கொண்டால் நம்முடைய நோக்கம் என்னங்க? வாழ்வின் நோக்கம் என்னங்க? இறை உணர்வு பெறுதல். அப்ப குருவை சரியாக பற்றி கொண்டால் நாம மிக எளிதாக இறைவனை உணர முடியும். அதைத்தான் சொன்னார். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன வழிங்க? உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும். அதற்கும் மேலாக தனிக்கருணை வடிவான. ஏன் இந்த வார்த்தை? இந்த தனி கருணை என்பது எதற்காக? வேறுபாடு கிடையாது. இவங்க வேண்டும், இவங்க வேண்டாம், இவங்க ஜூனியர், இவங்க சீனியர். நீங்க நினைத்து பாருங்க, நம்முடைய மன்றங்கள்ல ஆக்கினை என்றைக்கு வந்தாலும் அதே ஆக்கினை தான். நீங்க 50 வருஷம் செய்து கொண்டுதான் அதே ஆக்கினை தவன் தான், அதே துரியம் தான், அதே துரியாதீதம் தான். இவங்க ஜூனியர், இவங்களுக்கு வேற மாதிரி ஆக்கினை அல்லது துரியாதீதம். இவங்க 10 வருஷம் சீனியர், இவங்களுக்கு வேற மாதிரி சொல்லி தர்றாரு. இல்ல காய்கள் எடுத்துக் கொள்ளுங்க, இப்பொழுது ஜூனியர்ஸ்க்கு ஒரு மாதிரி சீனியர் சொல்லி தருகின்றாரா? அக்ராஸ் த வேர்ல்டு, உலகம் முழுக்க எளிமுறை குண்டலினி யோகம், உலக சமய சேவசம் சொல்லி தரக்கூடியது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த மாறுபாடும் கிடையாது. இதுதான் யூனிக்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அப்படி பார்க்கும்போது அந்த கருணை என்பது எங்கே வருகின்றதுங்க? எல்லோரும் சமமாக பாவித்தல். இதுதான் உயர்வு. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அந்த வகுப்பை கலந்து கொண்டு என்ன சொல்லாருங்க? சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, பிரம்மஞானிகளே என்று அழைப்பார். இதுதான் அவருடைய ஒரு வார்த்தைகள். அப்போ தனிக்கருணை, தன்னை போலவே பிறரை பாவித்து தான் என்ன உணர்ந்து கொண்டோமோ அதே வழியிலே பிறர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வினை புகுத்தி பிறரையும் தன்னிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு ஆன்மா தான் நம்முடைய குரு அவர்கள். அதனால தனிக்கருணை சொல்லக்கூடியவர். தனிக்கருணை வடிவான குருவடைந்தார். நீங்க வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம். இந்த பாடல் இது இருக்கு. நமக்குதான் ஒரு அற்புதமான குரு கிடைச்சிருக்காரு. எப்படிங்க? தன்னிலை உணர்ந்து அந்நிலை நிலைத்து வாழக்கூடிய குரு. அப்படிப்பட்ட குரு கிடைத்திருக்கின்றார். ஆக நமக்கு அந்த வழி சொல்லி கொடுத்துட்டாரு. குறுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டாரு. வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். குரு பார்வையில் அடங்கும் சொல்லுவாங்க. குருவை பற்றி கொண்டால் போதுமாங்க. எல்லாமே இதற்குள்ளாக நீ எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். ஒரு மருத்துவத்துறையோ இல்ல வேற எதுவும் போயிட்டு இந்த கருத்துக்கள் சரியாக இருக்கா, இவர் சொன்னதெல்லாம் சரியா, இது நாம வேற மாதிரி அலசி பார்க்கலாம், எதுவுமே தேவையில்லை. கண்ணை மூடிக்கொண்டு அந்த கருத்தினை பின்பற்றினால் போதுமானது. ஏனெனில் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்தான் சொல்லி கொடுத்திருக்காரு. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனிக்கருணை வடிவான குரு உடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த எதுங்க? எது வந்ததுங்க? ஆதி கரு. அந்த இறைநிலை இருக்கே, அந்த இறையாற்றல் தான் விண்ணாக மலர்ந்து படிப்படியாக வந்து அந்த உயிரினங்கள் தோன்றி அது பின்பு அந்த அம்மாவுடைய தாயினுடைய கருவிலே வந்து எதுங்க? அதே விண் தான் உயிராக வந்து சேர்ந்து இருக்கின்றது. அப்ப அந்த நமக்கு அது எங்க கருவாக உருவாகுது? அப்ப அந்த கருவாக உருவாகுதுங்க அந்த ஆதி இறைவன் தான். அப்போ அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த, அதாவது உயிரை உணர்த்த. இந்த 2 லைனுக்கு ஒரே ஒரு வார்த்தை. இந்த உயிர் நம் உடலுக்குள்ள இந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை தொட்டு உணர்த்துதல். இந்த குத்தி காட்டு சொல்லக்கூடியது உயிரை உணர்த்த எதுங்க? புருவத்திடை உணர்த்த. யாரு? அந்த குரு. யாரை பற்றி கொண்டோம்? தனிக்கருணை வருவான குரு. அவரை பற்றி கொள்ளும்போது என்ன செய்தாருங்க? நம்முடைய புருவ மையத்திலே என்ன செய்கின்றார்? நமது உடலிலே உள்ள உயிரை உணர்த்துகின்றார். இது ஒரு சில இடங்கள்ல நான் சொல்றது ஒரு 5-6 நாளுக்கு முன்பாக இது ஒரு பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். ஒரு வாரம் அது ஒரு நிகழ்வு. அந்த ஒரு வாரத்தில் அவனுக்கு வந்து ஆக்கினை, சாந்தி, துரியம், காய்கற்பம், உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு. அது வந்து அரசாங்கமே
அது ஏற்பாடு செய்துங்க எல்லா மன்றங்களும் நடத்தணும். அதுல பலதரப்பட்ட மக்கள் வந்தாங்க. அதுல இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க, கிறிஸ்டியானிட்டி இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க. சோ இந்துக்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் தீட்சை கொடுத்து தீட்சை எடுத்துக்கொண்டாங்க. முஸ்லிம்ஸும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவருக்கு வேண்டாம், நீங்க தொடக்கூடாது என்று ஒரு கருத்து குறிப்பிட்டாங்க. அப்போ முதல் நாள் அப்படி சொன்னாங்க, 2 நாள் சொன்னாங்க, 3 நாள் சொல்லும்போது சொன்னோம், இது யார் தீட்சை தருவோ அவங்க உடம்புல இருந்து எந்த உயிரும் உங்களுக்கு பாய்ச்சல. உங்க உடம்புல இருக்கிற உயிர் சக்தியை நீங்க உணருமாய் செய்யக்கூடியது தீட்சைன்னு சொல்லக்கூடியது. இது வெளியிருந்து எந்த ஆற்றலும் வருவது கிடையாது. உங்க உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தியை தொட்டு நீங்க உணர மாதிரி செய்யறது தீட்சையை தவிர, யார் தீட்சை தராங்களோ அவங்க உயிர் எதையுமே உங்களுக்கு கொடுப்பது கிடையாது, புரிந்து கொள்ளுங்க சொன்னப்புறம், முதல்ல 2 நாட்கள் வேண்டாம் என்று மறுத்தவங்க 3ஆம் நாள் வாங்கி கொண்டாங்க தீட்சை. யாரெல்லாம் வேண்டாம் சொன்னார்களோ அவங்க தீட்சை வாங்கி கொண்டாங்க. இதுதான் சொல்லும் முறை, சொல்லும் விதம். ஆக இந்த வகையிலே நமக்கு சுவாமி சொல்லிக் கொடுத்திருக்காரு. அப்ப சுவாமி சொல்லிக் கொடுத்து சரியாக பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் என்னவாகுங்க? யாருக்கெல்லாம் சரியாக தொண்டு செய்வது மனம் நினைக்கின்றதோ மிக எளிதாக கொண்டு சென்று சேர்க்க முடியும். அதனால்தான் சொன்னார், ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த யாருங்க? குரு உணர்த்தலார். என்ன ஆயிட்டுங்க? பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க. கற்றுக்கொண்டு தீட்சை பெற்ற முடிஞ்சு போயிட்டு கிடையாதுங்க, தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் சொல்லக்கூடியது. கற்றல் கடைபிடித்தல். நீங்க தெரிந்து கொண்டு எனக்கு தெரியும் என்பதுல எந்த பலனும் கிடையாது. அப்போ அங்கே நிலைக்க வேண்டும் என்றால் எப்பொழுது நிலைக்குங்க? ஆக்கிரியிலே தாமியற்றும் போது நிலைக்காது, மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா புறமனது துரியம் பெற்ற பின் பார்த்தோம் என்றால் புறமனதும் நடுமனதும் ஒடுங்கும் போது நிலைக்க ஆரம்பிக்கின்றோம். அதனாலதான் ஆக்கினை உயிர் சக்தியை கவனிக்கின்றோம். துரியத்திலே உயிர் உயிராகவே நிற்கின்றது, அங்கேதான் நிலைக்க ஆரம்பிக்கின்றோம். ஆக பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை எதுங்க? கடவுளுக்கும் உனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாஸ் எல்லாம் இந்த தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இறைவனே நீயாக இருக்கிறாய். ஆக இறைவனே நீயாக இருக்கிற உண்மையை எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும்? குரு புருவத்தடை உணர்த்தும் போது. எதை உணர்த்துகின்றார்? என்னுடைய உயிரை உணர்த்துகின்றார். அந்த உயிர் எங்கிருந்து வந்தது? இறை மூலமாக வந்தது. ஆக இறை மூலமாக என் உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த உயிரை குரு உணர்த்தும் போது என்னவாயிட்டுங்க? எனக்குள்ளாக என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அதுதான் தன்னை அறிதல். ஆக தன்னை அறியக்கூடிய தத்துவத்தை அறியும்போது என்ன ஆயிட்டுங்க? பேதமற்ற நிலை, எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாமே ஒன்றுதான். இறையாற்றல் எல்லாமே ஒன்றுதான் என்ற உண்மை தெரிந்து கொள்ளும் போதுதான் என்னவாகின்றது? எனக்குள்ள என்ன தன்மை வருதுங்க? கடவுளாகி நிற்கின்றேன். அப்படியே என்ன பொருள்? கடவுள்னா நாம பார்த்து கண்களை பார்த்துக்கணும், அந்த கடவுள் உருவம் கிடையாது. கடவுளாக நிற்கும் அந்த அன்பு கருணை. ஏனெனில் எல்லாமே அதன் மூலமாக அங்கிருந்து வந்தது உண்மை தெரிந்து கொள்கின்றோம். அப்ப நினைந்து பாருங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் குரு எப்படிங்க? தனுக்கரணை வடிவான குருவை அடைந்தார். அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்கினை தீட்சை. பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க, அதற்கு அடுத்த நிலை துரியம் என்று சொல்லக்கூடியது. உந்தன் பேதமற்ற நிலை எப்படி என்ன? கடவுளாய் நிற்கும், கடவுளாகி நிற்கும் என்ற தன்மை. ஆக இந்த ஒரு உண்மையை சுவாமியை மிக அற்புதமாக கொண்டு இந்த ஞான மார்க்கத்திலே விளக்க வாழ்விலே இறைவனை உணர்ந்து கொள்ளும் போதுதான் நாம் நம்மை தெரிந்து கொள்கின்றோம். ஆக தன்னை அறிதல் என்பது எதை நோக்கி? இறைவனை அடைவதற்காக. ஆக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரியலைசேஷன் ஆஃப் காட் இஸ் நத்திங் பட் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப். கடவுளை அறிதல் என்பது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மை அறிதல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.